மேஷம். மேசராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடையாது. அதைவிட மேலாக மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் கடந்த 3 அல்லது 4 மாத காலமாக நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து அப்படியே அந்த நீச்ச நிலைமை விலகிறார். ராசியில் வேற உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆக இந்த அமைப்புகள் கடந்த சில வாரங்களாகவே என்னென்ன அமைப்புகள் உங்களுக்கு நடக்கலையோ, பணம் வரல, உடம்பு சரியா இல்லை, கடன் தொல்லைகள் பலவீனமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருந்து வந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக உங்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கும். பெரிய அளவில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் உங்களுடைய செவ்வாய் மாறுற மாதிரியே 3ஆம் அதிபதியாகிய புதனும் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் போகிறார். 3ஆம் இடம்ன்றது வெற்றியை குறிக்கக்கூடியது, முயற்சியை குறிக்கக்கூடியது, எல்லா நிலைமைகளையும் பலமான ஒரு அமைப்புகளை குறிக்கக்கூடியது. அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் சந்திரனின் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 இடங்கள்ல வர்றார். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அருமையான அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்புங்க. ஐயா என்ன நடக்கும், தொட்டது தொடங்கும், எதையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. காசு பணம் கொஞ்சம் கையில் தங்கும், கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் பேச்சை கேட்காதவங்க பேச்சை கேட்பாங்க. உடல்நிலை நல்லா இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை, மருத்துவ அமைப்புகள்லாம் கிடைக்கும். கடன் பற்றிய ஒரு கவலைகள் தீரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே மேஷத்திற்கு இந்த வாரம் நல்ல வாரம்.